Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 2.2ல problem number 2 தான் பார்க்க போறோம். If m and n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5? அதாவது if m and n வந்து natural numbers-ஆ இருந்துச்சுன்னா எந்த வேல்யூ ஆஃப் mக்கு வந்து இந்த 2 power n into 5 power m ஓட ஆன்சர் வந்து 5 ஆல எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியும். அது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 2, 3 அண்ட் எக்ஸெட்ரா அது போய்கிட்டே இருக்கும். அதாவது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். எம் அண்ட் என் வந்து இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து எம் அண்ட் என்னோட வேல்யூவா இருக்கலாம். அப்படி எம்முக்கு எந்த வேல்யூ போட்டேன்னா இங்க இந்த மல்டிப்ளிகேஷனோட ஆன்சர் வந்து 5ல எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்னோட ஆன்சர்ல வந்து யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஆன்சர் வந்து 4622ன்னு வச்சுக்கோங்க. இதுல யூனிட் டிஜிட்னா என்னன்னா லாஸ்ட் நம்பரை தான் வந்து நம்ம யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இந்த நம்பர் 2 ஆல எண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி இப்ப எம்முக்கு நான் எந்த வேல்யூ போட்டேன்னா என்னுக்கு எந்த வேல்யூவா வேணா இருக்கலாம். அப்படி நான் போட்டேன்னா என்னோட ஆன்சர் வந்து இந்த மாதிரி 2 மாதிரி 5ல எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 2 பவர் n மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னோட வேல்யூ என்னவா இருக்கலாம்னு சொன்னாங்க, நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கலாம்னு சொன்னாங்களா. 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்ரி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து அதாவது போய்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். என்னோட வேல்யூ வந்து நான் 1ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி போட்டேன்னா என்னோட ஆன்சர் என்னது 2. இது வந்து என்னவா இருக்கு, ஈவனா இருக்கு. ஏன்னா 2, 4, 6 எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த எண்ணுக்கு வந்து நான் 2ன்ற வேல்யூ போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 2வும் நேச்சுரல் நம்பர்ஸ் தானே. ஸோ 2 ஸ்கொயர் என்னது எனக்கு 2 into 2 அதாவது 4 அப்படின்னு சொல்லி வரும். இதே மாதிரி இப்போ 2 பவர் 6ன்னு வச்சுக்கோங்க. 2வை வந்து நம்ம 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்படி நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 8 into 8 அதாவது 64 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது என் எண்ணுக்கு நான் எந்த வேல்யூ போட்டாலும் சரி, இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல எந்த வேல்யூஸ் போட்டாலும் சரி எனக்கு ஆன்சர் என்னதான் வரும், ஈவன் நம்பரா தான் வரும். ஏன்னா இங்க பாருங்க எனக்கு 2, 4, 64 எல்லாமே நமக்கு என்னது ஈவன் நம்பர்ஸ். ஸோ 2 பவர் n அதாவது என்னோட வேல்யூ என்னவா இருந்தாலும் சரி எனக்கு இதோட ஆன்சர் என்னவா தான் இருக்க போகுது, ஈவன் நம்பரா தான் இருக்க போகுது. என்னோட வேல்யூ என்ன போட்டாலும் எனக்கு வந்து இதோட 2 பவர் என்னோட ஆன்சர் ஈவனா வரனால 2 power n is always even for all values of n. இந்த n நமக்கு என்னன்னு தெரியும், நேச்சுரல் நம்பர்ஸ்னு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம 5 power mன்ற டேர்ம் கன்சிடர் பண்ண போறோம். அதோட ஆன்சர் ஆடா வருமா ஈவனா வருமா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இங்கேயும் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்னோட எம்மோட வேல்யூவும் இங்க நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ இந்த செட்ல எந்த வேல்யூவா வேணா எம்மோட வேல்யூ இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ 5 power m வந்து கன்சிடர். ஸோ என்னோட எம்மோட வேல்யூ என்னது நேச்சுரல் நம்பர்ஸ்னால இந்த செட்ல இருக்க ஏதாச்சும் ஒரு வேல்யூவா தான் என்னோட எம்மோட வேல்யூ இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் எம்முக்கு 1ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி போட்டேன்னா எனக்கு என்ன வரும், 5 power 1 is equal to 5னே வரும். நெக்ஸ்ட் 2 போடுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து 25 வரும். ஏன்னா 5 into 5 எனக்கு என்னது 25. நெக்ஸ்ட் வந்து நான் 3 போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 25. 25 into 5 நமக்கு என்னது 125 அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் 5 power 4 நம்ம கன்சிடர் பண்ணலாம். 5 power 4னா என்னது, 5வை 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். அதாவது 5 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 25. ஸோ 25 into 25 எனக்கு என்ன வரும், 625 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நமக்கு தெரியும் எந்தெந்த நம்பர்லாம் வந்து 1, 3, 5, 7, 9 அந்த மாதிரி நம்பர்ஸ்ல வந்து எண்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா எம்முக்கு நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் சரி, இங்க நான் ஃபோர் வேல்யூ கன்சிடர் பண்ணியிருக்கேன். நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் சரி அதோட எண்டு டிஜிட் எப்படி வந்திருக்குன்னா நமக்கு 5ஆ தான் வந்திருக்கு. ஸோ இங்க எம்முக்கு எந்த வேல்யூ போட்டாலும் எனக்கு 5 தான் எண்டு டிஜிட்டா வரனால இது 5ஆல எண்ட் ஆச்சுன்னா இதெல்லாம் என்னது ஆட் நம்பர்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ எம்முக்கு என்ன வேல்யூ போட்டாலும் என்னோட 5 power mோட வேல்யூ என்னவா தான் இருக்க போது, ஒரு ஆட் நம்பரா தான் இருக்க போகுது. அதை தான் நம்ம இங்க பார்த்தோம். 5, 25, 125, 625 எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா 5 power m is always odd for all values of m வேற என்னோட mன்றது என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் இந்த ரெண்டு நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம இந்த டேர்மை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்ணும் எம் என்னன்னு நமக்கு தெரியும், அது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ எண்ணுக்கும் எம்முக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ்ல வேற வேற வேல்யூஸ் போட்டு அதோட ஆன்சர் எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எண்ணுக்கு வந்து 2னும் எம்முக்கு வந்து 1ன்னு போட்டுக்கலாம். என்ன வேணா போட்டுக்கலாம், நம்ம 1ன்னு வச்சுக்கலாம்.
ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் 1 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது நான் n இடத்துல 2வும் m இடத்துல 1ம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ 2 ஸ்கொயர் நமக்கு என்னது 4. 4 5 சார் நமக்கு என்னது 20. நம்மளோட யூனிட் டிஜிட் இங்கே என்னது 0. ஏன்னா நமக்கு அதானே கேட்டிருக்காங்க, அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து எந்த டிஜிட்ல வந்து எண்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 0ல எண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேற வேல்யூஸ் போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் n-க்கு வந்து 4னும் m-க்கு வந்து நான் 3னும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே n-க்கு பதிலாக 4னும் m-க்கு பதிலாக 3னும் நான் போடுவேன். 2 பவர் 4ஓட வேல்யூ என்னன்னா 60 இன்டூ 5 கியூபோட வேல்யூ என்னன்னா 125. இது ரெண்டத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 2000 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது இங்கேயும் நம்ம என்ன நோட் பண்ணோம்னா நம்மளோட அந்த லாஸ்ட் நம்பர் எண்ட் டிஜிட் என்னன்னா 0 இங்கேயும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணலாம். அதில் என்னோட வேல்யூ வந்து 5னும் என்னோட எம்மோட வேல்யூ வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 2 பவர் 5 இன்டூ 5 பவர் 2 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது என்னோட n-க்கு பதிலாக 5னும் என்னோட m-க்கு பதிலாக நான் 2ன்னு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ 2 பவர் 5ஓட வேல்யூ நமக்கு என்னது 32 இன்டூ 5 ஸ்கொயரோட வேல்யூ என்னது நமக்கு 25. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 800 அப்படின்னு சொல்லி எனக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 3 ஆன்சரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களோட n m-க்கு வந்து நீங்க நேச்சுரல் நம்பர்ஸ் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர்ல த எண்ட் டிஜிட் எப்படி இருக்குன்னா 0வா தான் இருக்கு. அதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர்ல அந்த லாஸ்ட் நம்பர் எப்படி இருக்கு? 0வா தான் இருக்கு. ஸோ இந்த 3 நம்பர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்க n m-க்கு எந்த வேல்யூஸ் போட்டு நீங்க கொடுத்தாலும் சரி உங்களோட ஆன்சர்ல த லாஸ்ட் டிஜிட் வந்து 0வா தான் வரும். அதாவது உங்க ஆன்சர்ல அந்த லாஸ்ட் நம்பர் வந்து 0வா தான் எண்ட் ஆகும். ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நீங்க m-க்கு எந்த வேல்யூ போட்டா இந்த ப்ராடக்டோட ஆன்சர் வந்து 5ஆல எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் நமக்கு இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இந்த மாதிரி நீங்க எந்த வேல்யூ வேணா நீங்க போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க m-க்கு எந்த வேல்யூ போட்டாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர்ல அது எண்ட் ஆகிற டிஜிட் என்னன்னா அதுல இருக்க லாஸ்ட் டிஜிட் என்னன்னா 0வா தான் இருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, நீங்க m-க்கு எந்த வேல்யூ போட்டாலும் சரி உங்க ஆன்சர்ல 5 வந்து லாஸ்ட் டிஜிட்டா வராது. ஸோ இதை சென்டென்ஸ்ல எப்படி எழுதணும்னா, பட் 2 பவர் 5 இன்ட்டு 5 பவர் m வந்து இஸ் ஆல்வேஸ் ஈவன். எந்த நம்பர் வந்து 0ல எண்ட் ஆனாலும் அது ஈவன் தான் சொல்லுவோம். அது போக அது ends with 0, அதுதான் அதோட லாஸ்ட் டிஜிட்டா இருக்கு. அதனால நம்ம இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா, m-க்கு எந்த வேல்யூ போட்டாலும் எனக்கு வந்து 5 எண்ட் டிஜிட்டா கிடைக்காது. therefore 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m cannot end with digit 5. ஆன்சர் வந்து கண்டிப்பா 5ஆல முடியாது ஃபார் எனி வேல்யூ ஆஃப் m. நமக்கு கேட்டது என்னன்னா எந்த வேல்யூ ஆஃப் m-க்கு இது 5ஆல எண்ட் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால எந்த வேல்யூ ஆஃப் m போட்டாலும் எனக்கு இது 5ஆல எண்ட் ஆகாதனால இது 5ஆல எண்ட் ஆகாது ஃபார் எனி வேல்யூ ஆஃப் m அப்படின்னு சொல்லி எழுதி கன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 2. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.